ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேட் த சீரீஸ் எபிசோட் 11 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா. ஜென் அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த கப்பலை தான் பார்க்கையுமே வருவாங்க. இன்றைக்குமே அதே மாதிரி அந்த கப்பலை பார்க்க வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜென்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. லவ்னா என்ன, அதை பற்றி ரொம்பவே அழகான ஒரு விளக்கத்தை தான் ஜென்னுக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கும்போது, அவங்கள பார்த்துக்கும்போது, அவங்கள நேசிக்கும்போது நமக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். சில நேரம் அது நமக்கு வலியையுமே கொடுக்கும், சில நேரம் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உன்னோட ஃபீலிங்ஸ் என்னென்னு எனக்கு புரியுது, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். நீ இப்போ அலாய் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குற, அதுவுமே எனக்கு புரியுது. ஆக்சுவலி உண்மையான லவ்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு பிடிச்சவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறது தான் உண்மையான அன்பு. அப்படி தான் நானுமே நினைக்கிறேன்னு சொல்லி அந்த கப்பலுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜென்னுக்குமே இது இப்போ ரொம்ப நல்லாவே புரியுது. ஜென்னுமே இதை புரிஞ்சுக்கிறாங்க. அலாயை ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவுமே ஏற்றுக்கிறாங்க. அங்கேருந்து ஜென் முன்னாடி அலாயும் அவங்களும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த வீட்டையுமே பார்க்க வர்றாங்க. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அலாய் கூட எவ்வளவு ஹாப்பியாக இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோங்கிறத நினச்சுமே பார்க்குறாங்க. ஜென்னும் அலாயும் தனியாக இந்த வீட்டில் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒன்றா தூங்கி எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு லைஃப்லாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அதை ஜென் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அலாய் ஜென்னுக்குமே கால் பண்ணுறாங்க. நான் உன்னை உடனே பார்க்கணும், நீ சீக்கிரம் வான்னு சொல்லவும், அதுக்கு ஜென்னுமே நான் இப்போ உடனே வரேன்னு சொல்லி காலையுமே கட் பண்ணிடுறாங்க. இவங்க இதுக்கு இன்னொரு விஷயத்துக்காக இங்கே வந்திருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களோட பெயிண்டிங் பாதியிலே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ அதையுமே போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து ஜென் நேராக அலாயோட ரூமுக்கு தான் வர்றாங்க. அலாய் ஜென்கிட்ட கொஞ்சம் கோவமாகவே, நீ எங்கே போன, என்னோட கால் கூட நீ எடுக்கவே இல்லையே, நீ என்னை விட்டு இப்போவுமே ஓடி போக நினச்சேன்னு கேட்கவும், இல்லை என்ன மன்னிச்சிரு. அதுக்கு அலாய், இன்றைக்கி நம்ம என்னோட மேரேஜுக்காக ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஏன் அதுக்கு வரலைன்னு கேட்கவும், இது எல்லாத்தையுமே நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னுமே அலாயோட கோவம் போகலை. நீ என்னோட மேரேஜை கெடுக்கணும்னு நினைக்கிறியா, அதை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறியான்னு கேட்கவும், நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன்னு சொல்லி, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு ஜென் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜென் அவங்க ரூமுக்கு போனதும் அலாய் அப்போவுமே பின்னாடியே ஜென்னோட ரூமுக்கு தான் வர்றாங்க. உனக்கு என்னாச்சுன்னு கேட்கவும், நான் இன்னும் பேசி முடிக்கல, நீ ஏன் அதுக்குள்ளே போனன்னு சொல்லி அலாய் மறுபடியுமே பேசுகிறாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உனக்கு பிடிச்ச பொண்ணு இன்னொருத்தங்க கூட எப்படி இருக்காங்கன்னு நீயுமே அதை பார்க்கணுன்னு சொல்லி அலாய் இப்போவுமே கோவமாக தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஜென் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அலாய், நீ என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா, இல்லை என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா, நீ அப்படி நினைக்கிறது எல்லாமே தென்னை தான் கஷ்டப்படுத்தும், நீ அந்த மாதிரி பண்ணாத, நான் எப்போவுமே உன்னோட ஃப்ரெண்டாக உன் கூடவே இருப்பேன், இந்த மேரேஜுக்கு என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் உனக்கு பண்ணுவேன். ரொம்பவே தெளிவாக பேசுகிறாங்க. அலாய்க்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அலாய் அப்போவுமே யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க. அலாய் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜென் 10 கிட்ட ரொம்பவே ஹாப்பியாக மேரேஜுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக 10 கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதையுமே அலாய் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு என்னாச்சு, நம்ம மேரேஜ் பண்ணுறதை பார்த்து இவ கஷ்டப்படணும்னு சொல்லி தான் இவளை நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம், ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவளால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுதுன்னு சொல்லி அலாய் ரொம்பவே குழம்பி போய் யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க. அலாய்க்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, இதனால் இவ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சு பார்த்துட்ருக்குறாங்க. உடனே அலாய் அங்கேருந்து நான் கொஞ்ச நேரம் வெளியில் போய் நின்றுட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்துமே கிளம்புறாங்க. அப்போ அவங்கள பார்க்குறதுக்கு ஜென்னோட தம்பி கிரேட்டுமே அங்கே வர்றான். அலாய் அவங்கள பார்த்ததும், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே, நீ எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. உன்னோட குடும்பத்துக்கு நான் ரொம்பவே கெட்டது பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அலாய் கிரேட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குமே கிரேட்டு, நான் அதுக்காக இங்கே வரல, என்னோட அக்காவை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் உண்மையாக இது எனக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியலை. 3 வருஷமாக எனக்கு தெரியாது
என்னோட அக்கா இவ்வளவு கஷ்டப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கு இடையில அலாய் தடுத்து அவ ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு தான் என்கிட்ட சொன்னான்னு சொல்லவும், ஆனா அது நிஜம் கிடையாது. இந்த 3 வருஷமா உன்னோட படத்தை மட்டும்தான் வரைஞ்சி அதையே பார்த்து அழுதுகிட்டே தான் இருந்தா. உன்னை விட்டு வந்தது அவளுக்கு ரொம்பவே ஒரு கில்ட்டியான ஃபீலா இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டா. நான் சொல்றத நீ நம்பலன்னா என் அக்காவோட இன்னொரு பக்கத்தையுமே நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லவும், அலா எதுக்கு, நீ ஏன் இதை பத்திலாம் என்கிட்ட சொல்ற, இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஜென் ஒரு சுயநலவாதி. அவளுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கவலையுமே இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி அலா எங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. ஜென் அலையை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு கிஃப்டையுமே கொடுத்துட்டு, இது உன்னோட மேரேஜுக்காக நான் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த கிஃப்டை அலாய்கிட்ட கொடுத்துட்டு, நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்க, நீ ரெஸ்டடுன்னு சொல்லி ஜென் அங்கேருந்து கிளம்புறாங்க. அலாய்க்கு ஜென் நடந்துக்கிறத பார்த்து ஒரு சந்தேகமாகவே இருக்கு. இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிறதுக்காக டாட்டுக்கிட்டமே போய் கேட்குறாங்க. ஜென்னுக்கு என்னாச்சு, என்னை விட்டு விலகி போகணும், என்கிட்ட இருந்து ஓடணும்னு நினச்சா, ஆனால் இப்போ திரும்பி வந்து அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு கேட்கவும், டாட் சொல்கிறான், அவள் இப்போவும் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினைக்கிறா. மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஜென்னுமே ஆசைப்படுறான்னு சொல்லவும், அது என்ன அவ்வளோ ஈஸியாக என்னன்னு சொல்லி அலையுமே கேட்கவும், உனக்கு ஜென்னோட உண்மையான முகம் உனக்கு இன்னுமே தெரியலை. ஜென்னை நீ ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிற. ஆனால் ஜென் அந்த மாதிரி கிடையாது. ஜென் உனக்காக லக் பாண்ட் தேனி கொடுத்து உன்னோட நாவல் வெளியிட்டதுக்கு அவ தான் பணமே கொடுத்தா. அதுக்கப்புறம் ஜென் ஒரு வாட்சையுமே கொடுத்து உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அதை வச்சுக்க சொல்லி ஜென்னு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அலா என்ன வெறுக்கிற மாதிரி நடந்துக்கோ சொன்னாங்க. ஒருவேளை நான் இருப்பேனோ இல்லை செத்துருவேனோன்னு கூட தெரியாது. ஆனால் அலை எனக்காக அவளோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனக்காக காத்திருக்க கூடாது, அவளோட லைஃப்பை அவள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவளை வெறுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்போதான் அந்த லெட்டரையுமே எழுதி வச்சா நீ அவளை வெறுக்கணுங்கிறதுக்காக. இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அலைக்கிட்ட தாட் மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். அலைக்கு இப்போதான் எல்லாமே புரியுது, ஜென் நமக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அலை ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததும் ஜென் கொடுத்த கிஃப்டையுமே எடுத்து பார்க்குறாங்க. அதில் சின்ன வயசுல இருந்து அவங்க இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை டிராயிங்காக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் அலை ஜென்னுக்கு தலை கட்டி விட்டது, அவங்களுக்காக சமைச்சது, இந்த மாதிரியான பிக்கெல்லாம் பார்த்துட்டு அலைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே அழுகிறாங்க. அலை ஜென்னை பார்க்கறதுக்காக ஜென்னோட ரூமுக்கு வர்றாங்க. ஜென்கிட்ட என்னை மன்னிச்சிரு, எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது, எல்லாத்தையுமே ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. அப்போவுமே ஜென் இது எதுவுமே பெருசாக எடுத்துக்காம, இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது, உனக்கு மேரேஜ் ஆக போகுது, உன்னோட நியூ லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ண போகிற, இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ அழுகக்கூடாதுன்னு சொல்லி ஜென் அலையை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ இது எல்லாத்தையுமே மறந்துரு, நான் எப்போவுமே உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு ஜென்னுமே சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னை மன்னிச்சிரு, நானுமே பண்ணது தப்பு தான் சொல்லி சாரி கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி ஹாப்பியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அலையை உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறாங்க, ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே ஒன்றா சேர்ந்துமே தூங்குறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு. இப்போ இவங்களோட லைஃப்பை இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி அவங்களோட அடுத்த அத்தியாயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.